அனைவருக்கும் வணக்கம். விரகாலூர் லால்குடி சட்டமன்ற தொகுதி. இந்த சட்டமன்ற தொகுதி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நாலு பீரியட்னா ஒரு 20 வருஷமா பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான் வந்துட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் எம்எல்ஏ வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த பக்கமே வரல. ஏதாச்சும் ஒரு முக்கியமான அவங்களோட உறவினர் தேவைக்கு மட்டும் தான் அந்த பக்கத்துக்கு வருவாங்க. எந்த தேவை அந்த அளவுக்கு எதுவுமே செய்யலை. சும்மா வழக்கமாக ஒரு ரோடு போடுறது, அந்த ரோடு வந்து அந்த 5 வருஷத்துக்குள்ளே பேர்ந்துடும். சும்மா இது மாதிரி தான். ஏன்னா புதிய நல திட்டங்கள்லாம் எதுவுமே வரல. எடப்பாடி ஆட்சியில இருந்து அது எப்படி இருந்துச்சு? அதுக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சுங்க. ஆனா அதுக்கப்புறம் இந்த 4 வருஷமா தொடர்ந்து அவங்களே வந்து சொல்லி வச்ச மாதிரி ஜெயிச்சனால தொடர்ந்து அது நின்னா போதும் அப்படிங்கிற மனப்பான்மை வந்துருச்சு. எடப்பாடி கொரோனா காலத்துல எப்படி செயல்பட்டாங்க? அவரு செஞ்சப்ப நல்லா சிறப்பா இருந்துச்சு. அதே மாதிரி எங்க ஏரியாவிலும் தலைவர்களும் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே தான் இருந்தாங்க. நிறைய உதவிகள்லாம் வந்து கிடைச்சிச்சு. எடப்பாடி தேர்தல் அறிக்கை அறிவிச்சிருக்காங்க, அது எப்படி உங்களுக்கு எப்படி இருக்குது? அது ஓரளவு எப்படி சொல்றது, செய்யக்கூடிய இதை தான் எதிர்பார்க்கிறோம். செய்யற மாதிரி வாய்ப்புள்ளதா இருக்குது. டிஎம்கே வந்து 597 தேர்தல் அறிக்கை அறிவிச்சாங்க, அது நிறைவேற்றினாங்களா? பெரும்பாலும் நிறைவேற்றுங்களே, ஒரு சிலர் தானே நிறைவேற்றினாங்க. எடப்பாடி தேர்தல் அறிக்கை அறிவிச்சு அதுல ஒரு சில விஷயங்கள் நான் பார்த்தேன், மற்றதுல எல்லாத்தையும் நான் பார்க்கல. ஆனா அவர் சொல்லியிருக்கிறது எல்லாமே நல்ல திட்டமா தான் இருக்கு. திரும்ப மாற்றம் தான் நல்லா இருக்கும். ஏன்னா வந்து டிஎம்கே இருக்கனால திரும்ப வேற ஆட்கள் வந்தா இரட்டையில இருந்து அந்த வேட்பாளர் வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா செய்வாங்க. அவங்க பாத்தீங்க அப்படின்னா இப்ப 234 சட்டமன்ற தொகுதியிலும் பாத்தீங்கன்னா இவங்க தான் நேர்மையா பாத்தீங்கன்னா வருமான வரித்துறை சமைச்சிருப்பாங்க. பாத்தீங்கன்னா அதிகபட்ச ஒரு வருமான இதை காமிச்சிருப்பாங்க. அதிலே பாத்தீங்கன்னா அவங்க நேர்மை தெரியுது. அதனால கண்டிப்பா இவங்க ஒளிமறைவு இல்லாம செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால அவங்க வந்தா நல்லா இருக்கும்.